கும்பகோணம் திமுக வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதனை நேரடியில் காணலாம். அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும். கொந்தகை, திருப்பரம்பியம் ஆகிய ஊராட்சிகளுக்கு இடையே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். திருநாகேஸ்வரம் பேரூர்ல கடைவீதி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும். சோழபுரம் பகுதியில் மயானம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். சிங்காரத்தோப்பு தெருவில் புதிதாக மயான தகன மேடை அமைத்து தர வேண்டும். வீடு இல்லா ஏழை மக்களுக்கு சேஷம்பாடி கிராமம் திருவள்ளூர் திருக்குறள் நகரில் விலையில்லா வீட்டுமனை பட்டாவுடன் கலைஞர் கனவு இல்ல திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு டாக்டர் மூர்த்தி சாலையில் வீட்டு வசதி வாரியம் மூலம் புதுசா அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வேண்டும். மாநகராட்சிக்கு புதுசா காவல் ஆணையர் அலுவலகம் உருவாக்க வேண்டும். மாநகரம் தராசுரம் சாக்கோட்டை கருப்பூர் வரையிலான 3ஆம் கட்ட புறவழிச்சாலை பணி விரைந்து முடிக்க வேண்டும். கும்பகோணம் தொகுதியில் மழை காலங்களில் நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் அதிநவீன உலர்களங்கள் அமைக்க வேண்டும். கும்பகோணம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் புதுசா MRI ஸ்கேன் கருவி அமைத்து தர வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கை. கும்பகோணத்தை மையமாக கொண்டு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து தர வேண்டும். தராசரம் பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும். இன்னொரு முக்கியமான கோரிக்கை அண்ணன் வச்சிருக்கிறார். கும்பகோணம் மகாமக திருவிழா 12 ஆண்டுகளுக்கு முறை நடத்தப்படுகிறது. 2028 அடுத்த மகாமக திருவிழா நடைபெற இருக்கின்றது. வடநாட்டில் கும்பமேளாவுக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனா அதை விட சிறப்பாக இந்த அனைத்து நிகழ்ச்சியும், அந்த கும்பமேள நிகழ்ச்சி, மகாமக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. இந்த கோரிக்கைகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சென்று நிச்சயம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி கும்பகோணத்தில் முத்தமிழர் கலைஞருடைய பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க போறதா அசம்பிளியில் சட்டசபையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும். ஆனால் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம அப்போ இழுத்தடிச்சாரு ஆளுநராக இருந்த திரு சங்கி RN ரவி அவர்கள். இப்போ RN ரவியே மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரு. பொறுப்பேற்கிறதுக்கு கூடாது, அப்போ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு இப்போ வேற மாநிலத்துக்கு RN ரவி. போன மாசம் தான் அவருக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ கும்பகோணத்தில் இந்த பல்கலைக்கழகம் கிடைக்கிறது டிலே ஆயிட்டு இருக்கு. நிச்சயம் அடுத்து வர்ற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இங்க கலைஞர் பல்கலைக்கழகம் நிச்சயம் உருவாகும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு நிச்சயம் உறுதி செய்யும். இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி 5 வருஷம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். சில வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிக்கிறோம்னு சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து, முதலமைச்சராக பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம்.